கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம மிகைப்படுத்தி எங்கள் மேலே இருக்க ஓவர் கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இருக்க கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. எங்களை பற்றி என்ன நினச்சிங்க? இப்போ தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றோம் தமிழ்நாட்டில், தெரியுமா? அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இந்த தவிர்க்க முடியாத சக்தி? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். என்ன சிரிப்பேன்? எவ்வளோ பெரிய மனுஷன். அவங்க தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா மாறிட்டாரு. ஏன் சிரிக்கிறீங்க? சாப்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி புறக்கேறி இருப்போம், தண்ணி கிண்ணி குடிச்சுக்குங்க சிரிப்பு வந்துச்சுன்னா. இல்லை நிஜமாக தான் சொல்கிறாரு அவர். நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டான். நாங்கள் எந்த கூட்டணியில் இருப்போம் அந்த கூட்டணியாக ஜெயிக்கும். கூட்டணியை பற்றி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கண்ணா, சார் உங்களுக்கு கூட்டணி ஒன்று பயங்கரமாக ஃபார்ம் ஆகும் நம்பிக்கை இருக்குது, ஜனவரி மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும் நம்பினே இருக்கிறீங்களே, இந்த நம்பிக்கை எப்படி சார்? எல்லாம் ஒவ்வொரு பக்கம் செதறி கிடக்குது. விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அதிமுக பாஜக ஒரு பக்கம் இருக்குது, திமுக ஒரு பக்கம் இருக்குது, எல்லாமே நாலா பக்கமாக பிரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன கூட்டணி செய்கிறோம் நாங்கள் கூட்டணியில் இருப்போன்றீங்க. யார் கூட்டணி, என்ன கூட்டணி அப்படின்னு கேட்டோன்னு தான் இது சும்மா நம்பிக்கை இல்லைப்பா நடக்கும், நீ வேணா எழுதி வச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த கருத்தையெல்லாம் சொல்கிறார். நாங்கள் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டோம் தமிழ்நாட்டில், நாங்கள் இருக்க கூட்டணி தான் ஜெயிக்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி பேசுனதெல்லாம் அப்போதான். நம்பிக்கைங்கிறது நீங்கள் தேர்தலில் அரசியல் தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். டிசம்பர் ஜனவரியில் உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும். உங்களுக்கு சூசகமாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது. இதை எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ, இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதுக்கு அடுத்தது சும்மா இல்லை, அடுத்து நம்ம ஆளுங்க வந்துட்டு அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோட கூட்டணி சேர்ந்தா பாஜகவை கழட்டி விட்டுருவாருன்ற மாதிரி ஒரு பேச்சு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க, அது உண்மையிலேயே டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அதை அவர் இப்போ சொல்லி காட்டுறாரு. அது சொன்னதே நான் தான், அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் காதிலே போடுறியா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இதுக்கு கை தேர்ந்தவர். இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது. இன்னொன்று, இவர் விஜய கூட்டணியில் சேர்த்துக்கிறது கிடையாது, விஜய் தலைமையில் இவங்க போய் அந்த கூட்டணியில் இணைஞ்சிக்கிறது. அதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா பாஜக கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி குசும்பா பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். அதை ஃபர்ஸ்ட் சொன்னது நான் தானே. உங்களுக்கு பழனிசாமி பற்றி தெரியும், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பழனிசாமி முன்னையே பிரம்மாண்ட கட்சி வரும்னு பிஜேபி கூட்டணிக்கு தவிர்த்து பார்த்தார். அந்த பிரம்மாண்ட கட்சி வரலன்னு தெரிஞ்சதும் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஒரு வேலை, அதாவது விஜய் இவர்களோட வரல, இவர்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு இவர்களை விஜய் ஏற்றுக்கொண்டால் உறுதியாக பாஜகவை விட்டு ஓடி வந்து விடுவார் என்பது ஏற்கனவே 2024 தேர்தலில் என்ன பண்ணாரு பழனிசாமி? பாஜகவுக்கு அது முக்கியமான தேர்தல். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வந்த நேரத்தில் டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வலது பக்கம் உட்காந்துட்டு ஓடி வந்தவர் தானே. என்னெல்லாம் பேசினார் அன்றைக்கு எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்ன பேசினார்? பாஜக ஆட்சிக்கு வருவது ஆபத்து தமிழ்நாட்டுக்கு, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக முடியாது, அப்படியெல்லாம் பேசினவர் பழனிசாமி. இன்றைக்கு வேற வழி இல்லைன்னதும் அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்காரு. அதானே தவிர அவருடைய எண்ணமெல்லாம் எதையாவது பண்ணி எதை தின்றால் பித்தம் தெளின்னு இன்றைக்கு வேற வழி இல்லாம அந்த பிரம்மாண்ட கட்சி அவர் சொல்றாரு, நீ கூவி கூவி அழைக்கிறாரு, பிள்ளையர் சொல்லி போட்டு அப்படிங்கிறாரு, அந்த கட்சி வரல என்னதும் ஓடி போயிட்டாரு.